Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment. இறையருள் அடைந்திட இன்பமாய் வாழ்ந்திட இறையவன் அழைக்கின்றார். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசிரை சுதந்தரிப்போம். வாருங்கள் சங்கமிப்போம், இறையாசிரை சுதந்தரிப்போம். இறைவனின் இனிய நாளிது, இனியவரின் புனித பலியிது, இறைமகன் அழைக்கின்றார். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. நேர்மையாளரை அல்ல பாவிகளையே அழைக்க வந்தேன் என்ற இறை வாக்கிற்கு சொந்தக்காரரும் திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுனுடைய திருவிழாவை கொண்டாட இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. ஆக அன்புமிக்கவர்களே, நாம் ஒவ்வொருவருமே கடவுளால் அழைக்கப்பட்டவர்கள். நாம் அனைவரும் அந்த அழைப்பிற்கு ஏற்ப வாழ இன்றைய நாளில் அருள் வேண்டி தொடர்ந்து இந்த திருப்பலியில் மன்றாடுவோம். இந்த திருப்பலியை நாம் தகுதியான முறையில் கண்டுகொள்ள நம்முடைய பாவங்களை, குற்றங்களை, பலவீனங்களை நினைத்து பார்த்து நாம் இறைவனிடம் மன்னிப்பு வேண்டுவோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தே, என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். தாயும் தந்தையுமான இறைவா, நீர் எங்களை பெயர் சொல்லி அழைத்திருக்கிறீர் என்பதை நாங்கள் பல நேரங்களில் மறந்திருக்கின்றோம். அந்த அழைப்பினை ஏற்றவாறு நாங்கள் வாழாமல் எங்களுடைய பல்வேறு நிலையில் சிந்தனைகளாலும் சொல்லாலும் செயல்களாலும் உம்மையும் பிறரையும் காயப்படுத்தியதற்காக மனம் வருந்தி மன்னிப்பு வேண்டுகிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். அன்பின் ஆண்டவரே, இதோ நீர் கொடுத்த அந்த கட்டளைகளை அனைத்தையும் மீறி நாங்கள் எங்கள் இந்த உலக போக்கிற்கு ஏற்றாறு போல வாழ்ந்து எங்கள் வாழ்வை நாங்கள் சீரழித்திருக்கின்றோம். பல்வேறு நிலைகளில் சிறப்பாக இந்த அலை ஒலிகளிலே பல நேரங்களில் தொலைபேசிகளிலும் டிவிகளிலும் மற்றும் எங்களுடைய பொழுதுபோக்கில் மட்டுமே எங்கள் கவனத்தை செலுத்தி உம்மை விட்டு பிரிந்து சென்ற அந்த தருணங்களுக்காக மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உன்னை சரணடைந்தேன், என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். பாவிகளையே அழைக்க வந்தேன் என்று கூறிய அன்பின் ஆண்டவரே, இதோ நாங்களும் எங்களுடைய எல்லா வகையான பாவங்களும் நினைத்து பார்க்கின்றோம். உமது அழைப்பிற்கேற்ப நாங்கள் பன்முறை எங்களுடைய வாழ்வை நகர்த்தாமல் இறை வார்த்தையை வாசிப்பதில் இல்லாமல்
மேலும் ஜெபங்களில் எங்கள் மனதை ஈடுபடுத்தாமல், மேலும் எங்களுடைய உடன்பால் சகோதர சகோதரிகளிடம் கோபம் கொள்ளவும், அவர்கள் மீது பொறாமை கண்கொண்டு பார்க்கவும், அவர்களை ஏளனமாக பேசவும், இன்னும் பல்வேறு நிலையில் எங்களுடன் வாழும் சகோதர சகோதரிக்கு எதிராக எத்தனையோ தீய காரியங்களை நாங்கள் செய்திருக்கின்றோம். அதோடு மட்டுமல்லாமல் இயற்கைக்கு எதிராகவும் கூட நாங்கள் இந்த இயற்கையை நீர் கொடுத்த கொடை என்பதை மறந்து அந்த இயற்கைக்கும் ஏற்றாற்போல எத்தனையோ பாவங்களையும் நாசுகளையும் செய்து கொண்டே இருக்கின்றோம். இதெல்லாம் நினைத்து மனம் வருந்தி உம்மிடம் மன்னிப்பு கேட்கிறோம். மனம் வருந்தி மனம் திருந்தி உம்மை சரணடைந்தேன். என்னை ஏற்று மன்னித்தருள உம்மை வேண்டுகிறேன். என்றும் வாழும் எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். புகழ்கின்றோம் யாமும் மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே. உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு இளங்கும் வல்ல தந்தை இறைவனே, ஒரே மகனாக உதித்த ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இறைவனே. ஆண்டவராகிய இறைவனே, இறைவனின் திருசெம்மறியே, தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீர். உலகின் பாவம் போக்குபவரே, நீர் எம் மீது இரங்குவீர். உலகின் பாவம் போக்குபவரே, இம்மன்றாட்டை ஏற்றருள்வீர். தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே, நீர் எம் மீது இரங்குவீர். ஈரனில் இயேசு கிறிஸ்துவே, நீரொருவரே தூயவர், நீரொருவரே ஆண்டவர், நீரொருவரே உன்னதர். தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே. ஆ ஆ ஆ ஆமென். ஆ ஆ ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, வரி தண்டுவோரான புனித மத்தேயுவை சொல்லற்கரிய உமது இரக்கத்தினால் திருத்தூதராக தேர்ந்தெடுத்தீரே. அவருடைய எடுத்துக்காட்டாலும் பரிந்துரையாலும் வலுவெற்ற நாங்கள் உம்மை பின்பற்றி உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள தகுதி பெறுவோமாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். முதல் வாசகம். இறைமக்களை ஆயத்தப்படுத்தவும் தம் மறை உடலை கட்டி எழுப்பவுமே கிறிஸ்து எங்களை ஏற்படுத்தினார்.
திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 4, இறை வார்த்தைகள் 1 முதல் 7 மற்றும் 11 முதல் 13 வரை. சகோதரர் சகோதரிகளே, ஆண்டவர் பொருட்டு கைதியாக இருக்கும் நான் உங்களை கெஞ்சி கேட்கிறேன். நீங்கள் பெற்றுக்கொண்ட அழைப்புக்கேற்ப வாழுங்கள். முழு மனத்தாழ்மையோடும் கனிவோடும் பொறுமையோடும் ஒருவரை ஒருவர் அன்புடன் தாங்கி அமைதியுடன் இணைந்து வாழ்ந்து தூய ஆவி அருளும் ஒருமைப்பாட்டை காத்து கொள்ள முழு முயற்சி செய்யுங்கள். நீங்கள் ஒரே எதிர்நோக்கு கொண்டு வாழ அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். ஒரே எதிர்நோக்கு இருப்பது போல உடலும் ஒன்றே, தூய ஆவியும் ஒன்றே. அவ்வாறே ஆண்டவர் ஒருவரே, நாம் கொண்டுள்ள நம்பிக்கை ஒன்றே, திருமுழுக்கு ஒன்றே. எல்லாருக்கும் கடவுளும் தந்தையுமானவர் ஒருவரே. அவர் எல்லாருக்கும் மேலானவர், எல்லார் மூலமாகவும் செயலாற்றுபவர், எல்லாருக்குள்ளும் இருப்பவர். கிறிஸ்து கொடுக்க விரும்பும் அளவுக்கேற்ப நம் ஒவ்வொருவருக்கும் அருள் அளிக்கப்பட்டுள்ளது. அவரே சிலரை திருத்தூதராகவும் சிலரை இறைவாக்கினராகவும் வேறு சிலரை நற்செய்தியாளராகவும் ஆயர்களாகவும் போதகர்களாகவும் ஏற்படுத்தினார். திரு தொண்டாற்ற இறை மக்களை ஆயத்தப்படுத்தவும் கிறிஸ்துவின் உடலை கட்டி எழுப்பவும் இவர்களை அவர் ஏற்படுத்தினார். அதனால் நாம் எல்லாரும் இறைமகனை பற்றிய அறிவிலும் நம்பிக்கையிலும் ஒருமைப்பாட்டை அடைவோம். கிறிஸ்துவிடம் காணப்பட்ட நிறைவை பெருமளவுக்கு நாம் முதிர்ச்சி அடைவோம். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. திருப்பாடல் 19. நமது பதிலுரை. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. வானங்கள் இறைவனின் மாட்சிமையை வெளிப்படுத்துகின்றன. வான்வெளி அவர் தம் கைகளின் வேலைப்பாட்டை விவரிக்கின்றது. ஒவ்வொரு பகலும் அடுத்த பகலுக்கு அச்செய்தியை அறிவிக்கின்றது. ஒவ்வொரு இரவும் அடுத்த இரவுக்கு அதை பற்றிய அறிவை வழங்குகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவற்றுக்கு சொல்லும் இல்லை, பேச்சும் இல்லை. அவற்றின் குரல் செவியில் படுவதும் இல்லை. ஆயினும் அவற்றின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. அவை கூறும் செய்தி உலகின் கடையெல்லை வரை எட்டுகின்றது. இறைவன் அங்கே கதிரவனுக்கு ஓர் கூடாரம் அமைத்துள்ளார். படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது. படைப்புகளின் அறிக்கை உலகெங்கும் சென்றடைகின்றது.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாட்சி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அலகு 9 இறை சொற்றொடர் 9-13 வரை. அக்காலத்தில் மத்தேயு என்பவர் சுங்கச்சாவடியில் அமர்ந்திருந்ததை இயேசு கண்டார். அவரிடம், என்னை பின்பற்றி வா என்றார். அவரும் எழுந்து இயேசுவை பின்பற்றி சென்றார். பின்பு அவருடைய வீட்டில் பந்தியில் அமர்ந்திருந்தபோது வரி தண்டுபவர்கள், பாவிகள் ஆகிய பலர் வந்து இயேசுவோடும் அவருடைய சீடரோடும் விருந்துண்டனர். இதை கண்ட பரிசேயர் அவருடைய சீடரிடம், உங்கள் போதகர் வரி தண்டுபவர்களோடும் பாவிகளோடும் சேர்ந்து உண்பது ஏன் என்று கேட்டனர். இதை இயேசு இதை கேட்டவுடன், நோய் அற்றவருக்கு அல்ல, நோயுற்றவருக்கே மருத்துவர் தேவை. பலியை அல்ல, இரக்கத்தையே விரும்புகிறேன் என்பதன் கருத்தை நீங்கள் போய் கற்றுக்கொள்ளுங்கள். ஏனெனில் நேர்மையாளரை அல்ல, பாவிகளையே அழைக்க வந்தேன் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசு கிறிஸ்துவில் எனக்கு பிரியமானவர்களே, முதற்கண் உங்கள் அனைவருக்கும் திருத்தூதரும் நற்செய்தியாளருமான புனித மத்தேயுனுடைய திருநாம விழா நல்வாழ்த்துக்களை மிக மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறேன். அன்புமிக்கவர்களே, திருமறை சாராத திருவிவிலியம் நூலில் அந்திரேயாவினுடைய நற்செய்தியில் மத்தேயு பற்றிய ஒரு நிகழ்வு இவ்வாறாக குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. நற்செய்தியாளர் மத்தேயு அங்கே அவர் எத்தியோப்பியா நாட்டிற்கு அங்கே நற்செய்தி அறிவிக்க அங்கே சென்றிருக்கின்றார். அங்கே அந்த பகுதியில் வாழும் மக்கள் நற்செய்தி அறிவித்து கொண்டிருந்த சமயத்தில் அங்கே வாழுகின்ற அந்த மனித உடல்களை சாப்பிடக்கூடிய நபர்கள் மத்தியில் அங்கே தன்னுடைய நற்செய்தியை அறிவித்து கொண்டே வருகின்றார். இப்படி நற்செய்தியை அறிவித்து கொண்டு வருகின்ற பொழுது அதை பார்த்த அந்த அரசன், இந்த நற்செய்தியை அறிவிக்கக்கூடாது, இயேசுவை பற்றிய நற்செய்தி அறிவிக்கக்கூடாது என்று அங்கே அந்த நற்செய்தியாளர் மத்தேயுவை அங்கே பிடித்து வைத்து விலங்குகளுக்கு இரையாக அங்கே ஒப்படைக்கின்றார். இப்படியாக அவர் விலங்குகளுக்கும் பாம்புகளுக்கும் மத்தியில் அங்கே இருக்கின்ற பொழுது இந்த ஒரு முறை அந்த பாம்பை இவர்கள் நற்செய்தியாளர் மத்தேயுவை கடிக்க வேண்டும் என்று ஏவி விடுகிறார்கள். அந்த பாம்பானது மீண்டுமாக அந்த அரசனை நோக்கி அங்கே சீறி பாய்ந்து கொள்வதையும், மத்தேயு நற்செய்தியாளர் அந்த பாம்பை கடிந்து கொள்வதையும், பிறகு அந்த பாம்பு அவரிடந்து விடுபடாகவும் அங்கே விழுந்த மக்கள் அனைவருமே இந்த நற்செய்தியாளருடைய வார்த்தைக்கு ஏற்ப இணங்கி தங்கள் வாழ்வையை மாற்றிக்கொண்டு தங்களுடைய குருக்களாகவும் மற்றும் நற்செய்தியாளராகவும் அவர்களும் மாறினார்கள் என்பதை நாம் அந்த திருவிவிலியத்தில் மத்தேயுவை பற்றி நாம் அறிகின்றோம். ஆம், அன்புமிக்கவர்களே, நம்ம நாளில் கப்பர்நாகும் என்னும் இடத்தை சார்ந்த இந்த மத்தேயு நம்மளுக்கெல்லாம் தெரியும் வரி தண்டுபவராக இருக்கின்றார். முதலாவதாக தன்னுடைய பணியை செய்து கொண்டிருக்கின்ற நிலையில் அந்த இவருடைய பின்னணியை, சமூக பின்னணியை நாம் பார்க்கின்ற பொழுது, இவர் சுங்கச்சாவடியில் அந்த ரோமை அரசருக்கு அவர் அங்கே வரியை வாங்கி அந்த வரியின் வழியாக அவர் ஒரு நல்ல செல்வ செழிப்போடு வாழ்ந்து கொள்ளக்கூடியவராக, எத்தகைய குறையும் அவருடைய வாழ்வில் இல்லாது இருப்பதாக நாம் அறிகின்றோம். இப்படி ரோமைக்கு தங்களுடைய இந்த வரியை செலுத்துகின்ற பணியை செய்கின்ற மத்தியினால் அங்கே யூதர்களால் அங்கே அவர் வெறுக்கப்படுவதையும், இந்த மத்தேயு நற்செய்தியாளர் ஒரு பாவியாக கருதப்படுவதையும் நாம் திருவிவிலியத்திலும் கூட வாசிக்கின்றோம். இன்றைய நற்செய்தியிலும் அதைத்தான் நாம் பார்க்கின்றோம். இப்படியாக தன்னுடைய வாழ்வு ஒருவருடைய எல்லாம் நிறைந்த நிலையில் அவரிடம் காணப்பட்ட ஒரே ஒரு குறை என்னவென்று அவருக்கு மத்தியில் தான் தெரியும். அவர் மட்டும்தான் உணர்ந்திருக்கக்கூடியதாக இருக்கின்றது.
இப்படிப்பட்ட இந்த வாழ்க்கை தருணத்தில் மத்தேயு நற்செய்தியாளர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைத்தவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றுவதை நாம் பார்க்கின்றோம் அவருடைய வாழ்வில். ஆம் அன்புமிக்கவர்களே, இந்த மத்தேயு நற்செய்தியாளர் என்பதற்கு, அந்த மத்தேயு என்பதற்கு என்ன பொருள் என்றால் இறைவனுடைய கொடை என்பதாகும். மேலும் இந்த ஒத்தமையும் நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது, மத்தேயு, மார்க்கு, லூக்கா நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது மத்தேயு நற்செய்தியில் இவர் பெயரை நேரடியாக குறிப்பிடுவதாகவும், மற்ற நற்செய்திகளில் லூக்கா மற்றும் மார்க்கு நற்செய்தியில் நாம் பார்க்கின்ற பொழுது இவரை லேவி என அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இப்படி தன்னுடைய வாழ்வை அவர் நகர்த்தி கொண்டிருக்கின்ற சூழலில் தான் அங்கே ஆண்டவருடைய குறுக்கீடு வருவதை நாம் பார்க்கின்றோம். அழகாக தமிழ் ஒன்று சொல்லுவாங்க, வாய்ப்பு கிடைக்கும் போது காற்றுள்ள போதே தூற்றிக்கொள் என சொல்லக்கூடிய அந்த பழமொழியை நாம் அனைவரும் கேட்டிருப்போம். அதே போலதான் மத்தேயு நற்செய்தியாளரும் இத்தகைய வாழ்வில் எல்லாம் இருந்தும், பணம் இருந்தும், செல்வம் இருந்தும், படைபலன் இருந்தும் அல்லது அதிகாரம் இருந்தும் ஏதோ தன்னுடைய வாழ்வில் குறைபடுவதாக நிச்சயமாக அவர் எண்ணியிருக்கக்கூடும். இப்படி நமக்கென ஒரு வாய்ப்பு வராதா? இந்த நிலையிலிருந்து மக்கள் என்னை பாவியாக பார்த்து கொண்டிருக்கின்றனர், மக்கள் என்னை ஒரு வேண்டா வெறுப்போடு என்னை கவனித்து கொண்டிருக்கின்றனர், மக்கள் மத்தியில் நிற்கும் பொழுதே ஒரு அவமானமாக இருக்கிறது என்று அவர் சந்தித்த எல்லா வகையான அனுபவங்களுக்கும் ஒரு முற்றுப்புள்ளியாகத்தான் இன்றைய நாளில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவரை அழைத்தவுடனே அனைத்தையும் விட்டுவிட்டு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றக்கூடியவராக இருக்கின்றார் மத்தேயு நற்செய்தியாளர். இன்னும் அழகாக விவிலிய அறிஞர்கள் கூட சொல்லுவார்கள், மத்தேயு நற்செய்தியாளர் அனைத்தையும் விட்டுவிட்டார் என்று கூட சொல்ல முடியாது. மாறாக அவர் எடுத்துட்டு வந்தது தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த பேனா. அந்த பேனாவை மட்டும் அவர் விட்டுவிடவில்லை என்றார். அந்த பேனாவினுடைய உதவியால் தான் இந்த நற்செய்தியை, ஒரு முழு நற்செய்தியை, ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றிய மொத்தத்தையும் அவர் அங்கே தன்னுடைய குறிப்புகளாக வைத்திருக்கின்றார். அதையே நாமும் நற்செய்தியாக பயன்படுத்தி கொண்டு வருகிறோம், வாசித்து கொண்டு வருகிறோம். ஆம் அன்புமிக்கவர்களே, இப்படி இவருடைய இந்த நற்செய்தி எத்தகைய பின்புலத்தை கொண்டிருக்கின்றது, எதற்காக இவர் எழுதினார் என்று நாம் பார்க்கின்ற பொழுது, முதலாவதாக இந்த மத்தேயு நற்செய்தியானது யூதர்களுக்காக, யூதர்கள் அனைவரும் இயேசுவை நம்ப வேண்டும், இயேசுவை பின்பற்ற வேண்டும் என்ற அத்தகைய ஒத்த கருத்தோடு நினைத்தவராய் இதை எழுதி கொண்டிருக்கின்றார். ஆம் அன்புமிக்கவர்களே, இதோடு மட்டுமல்லாமல் இந்த இயேசு கிறிஸ்து யார் என அவர் சொல்லக்கூடியதாகும். இந்த மக்கள், இஸ்ரேல் மக்கள் காலங்காலமாக காத்து கொண்டிருந்த வாக்களிக்கப்பட்ட மெசியா இவர்தான் என்பதை பின்புலமாக கொண்டும் கூட, மேலுமாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து எல்லாற்றுக்கும் முத்தாய்ப்பாக திருச்சட்டத்தின் நிறைவாக நம் மத்தேயு நற்செய்தியாளர் இருக்கிறார், திருச்சட்டத்தின் நிறைவாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இருக்கிறார் என்பதை மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே எழுதி கொண்டே வருகின்றார். இன்னும் அதிகமாக நாம் பார்த்தோம் என்றால், இவரே நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை ஒரு புதிய மோசேயாவாக மத்தேயு நற்செய்தியாளர் அங்கே குறிப்பிடுகிறார். இதைத்தான் நாம் மத்தேயு நற்செய்தி மலைப்பொழிவில் பார்க்கின்றோம். அழகாக இயேசு மலை மீது ஏறி அமர அங்கே அவர்கள் சீடர்கள் ஒன்றாக கூடி வருகின்றனர் என்பதன் வழியாக ஒரு புதிய மோசேயாவாக அவர் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அங்கே படம் பிடித்து காட்டக்கூடியவராயிருக்கின்றார். அதோடு மட்டுமல்லாமல் இந்த மத்தேயு நற்செய்தியில் மட்டும் நாம் பார்த்தோம் என்றால், விண்ணரசு என்ற அந்த வார்த்தை 51 முறை வருவதை நாம் பார்க்கின்றோம். இத்தகைய நிலையில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து விண்ணரசு, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வருவது, விண்ணரசு வந்துவிட்டது என பறைசாற்றக்கூடியதாக நம் இந்த மத்தேயு நற்செய்தியாளர் ஒவ்வொரு நிலையிலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பல நிலைகளில் அங்கே உணர்த்தி கொண்டே வருகின்றார். ஆக இப்படி தன்னுடைய இந்த முதல் வாசகத்தில் வாசிக்க கேட்டது போல, தன்னுடைய அழைப்புக்கு ஏற்ப வாழ வேண்டும் என்ற அந்த வார்த்தைக்கு ஏற்றாறு போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை முற்றிலும் அறிந்தவராக அங்கே அவர் தன்னுடைய அழைப்பிற்கு ஏற்றாறு போல தன்னுடைய கொடைகளை அங்கே முழுவதுமாக ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு இங்கே பயன்படுத்துவதை நாம் பார்க்கின்றோம். அன்புமிக்கவர்களே, நம்முடைய வாழ்வை சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். ஒவ்வொருவரும், கிறிஸ்தவர்களாகிய நாம் அனைவருமே அழைக்கப்பட்டுதான் இருக்கின்றோம். திருமுழுக்கில் நாம் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். ஏதோ குருத்துவ நிலையில் மட்டுமல்ல, குருக்களாகிய நாங்களும் அழைக்கப்பட்டிருக்கின்றோம், நீங்களும் அழைக்கப்பட்டிருக்கிறீர்கள். பணி குருத்துவம், பொது குருத்துவம் என சொல்லக்கூடிய நிலையில் இருக்கின்றோம். இப்படி பொது குருத்துவத்தில் அழைக்கப்பட்ட நாம் அனைவருமே நாம் அந்த அழைப்பிற்கு ஏற்றாற்போல் வாழ்கிறோமா என்பதை யோசித்து பார்ப்போம். இன்னும் எத்தனையோ நிறைகளில் நாமும் இந்த மத்தேயு போலதான் இருக்கின்றோம். நமக்கு என்ன வாழக்கூடிய அந்த சுகபோக வாழ்வில் மட்டும் நான் நிலைத்திருக்க இருக்கிறோமா, அல்லது கடவுள் மத்தியில் நான் இருக்க தகுதியற்றவன் என்று நாம் நினைத்து கொண்டிருக்கின்றோமா என்பதை யோசித்து பார்ப்போம். அன்புமிக்கவர்களே, இதைத்தான் நாம் ரோமையருக்கு எழுதிய திருமுகம் 2ஆம் அதிகாரம் அழகாக 11வது வசனத்தில் அழகாக வாசிக்கிறோம். கடவுள்
ஆள் பார்த்து செயல்படுவதில்லை. இப்படி நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அவனுடைய அழைப்பு என்பது ஏதோ ஒருவருக்கு மட்டுமல்ல, அனைவருக்குமானது. அதில் ஏற்றத்தாழ்வுகள், ஏழை பணக்காரன், உயர்ந்தவன் தாழ்ந்தவன் என்பது மட்டுமல்லாமல் எல்லாரையும் அழைக்கக்கூடியவராக, அதிலும் சிறப்பாக தன்னையே பாவிகள் என சொல்லக்கூடியவர்களுக்கு அங்கே பாவிகளையும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைக்கக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். இன்னுமாக நாம் எப்படி பார்ப்போம் என்றால், இந்த ஆண்டவருடைய அழைப்பு என்பது இதைத்தான் நாம் 1 சாமுவேல் 16ஆம் அதிகாரம் 7வது வசனத்தில் அழகாக வாசிக்கின்றோம். அங்கே அவர் தாவீதை அழைக்கின்ற பொழுது, தாவீதினுடைய அழைக்கின்ற பொழுது நாம் பார்க்கின்றோம், மனிதர் முகத்தை பார்க்கின்றார், நானோ அகத்தை பார்க்கின்றேன் என்று கடவுள் சொல்லக்கூடியதை நாம் பார்க்கின்றோம். ஆம் அன்புமிக்கவர்களை, ஒவ்வொருவரும் நம்முடைய வாழ்வில் எத்தனையோ நிலையில் நான் கடவுளுக்கு ஏற்ற வாழ்வு வாழ்ந்து கொண்டிருக்கிறேனா என பல்வேறு கேள்விகளுக்கு மத்தியில் அத்தகைய கேள்விகளெல்லாம் விட்டுவிட்டு கடவுள் நம்முடைய அகத்தை பார்க்கின்றார். நம்முடைய எல்லா வகையான நிலையிலிருந்து நம்மை அழைக்கக்கூடியவராயிருக்கின்றார். இப்படி இந்த அழைப்புக்கு நாம் எப்படி செவிமடுக்கக்கூடியவர்களாக இருக்கின்றோம். இந்த சமூகம் என்ன வேணாலும் சொல்லட்டும், அல்லது நம்முடைய உற்றார் உறவினர்கள் என்ன வேணாலும் சொல்லட்டும், நம் கூட பிறந்தவர்கள் கூட என்ன வேணாலும் சொல்லட்டும், ஆனால் எது எப்படியாகினும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் பெயர் சொல்லி அழைத்திருக்கின்றார். இந்த பெயர் சொல்லி அழைத்ததற்கு நாம் பதில் மொழியாக என்ன தரப்போகின்றோம் என்பதை யோசித்து பார்ப்போம். ஆம் அன்புமிக்கவர்களை, கடவுள் கொடுக்கிற தெய்வம் கூரையை பிச்சுட்டு கொடுப்பார் என்று சொல்லுவார்கள். இப்படி கடவுளுடைய அழைப்பே ஒரு மிகப்பெரிய கொடையாக இருக்கின்றது. இந்த கொடையை நாம் பெற்றுகின்ற பொழுதுதான் நாம் அந்த வாய்ப்பினை சரியான முறையில் பயன்படுத்தினோம் என்றால் நிச்சயமாக அதற்கான கைமாறு நிறைவாக இருக்கும் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து இந்த மத்தேயு நற்செய்தியாளரை போல நாமும் நம்முடைய வாழ்வில் ஆண்டவரால் அழைக்கப்பட்டிருக்கின்றோம். நாம் எத்தகைய நிலையில் இருந்தாலும் கூட ஆண்டவர் நம்மை அழைத்திருக்கின்றார் என்பதை உணர்ந்தவர்களாய் தொடர்ந்து அந்த அழைப்பிற்கு ஏற்ப வாழ அருள் வேண்டி இந்த திருப்பலியில் மன்றாடுவோம், இறையாசீர் பெறுவோம். இன்பங்கள் துன்பங்கள் யாவையுமே இறைவா நான் தருகின்றேன். உள்ளத்தின் ஏக்கங்கள் எல்லாமுமே உன் பாதம் படைக்கின்றேன். உந்தன் திருவார்த்தையில் பலம் கண்டு இன்றே நான் வாழ்ந்திடுவேன். வார்த்தையில் பலம் கண்டு இன்றே நான் வாழ்ந்திடுவேன். ஆறுதல் அளித்திடும் நலம் கண்டு அதிசயங்கள் அனுதினம் காண்பேன். ஆறுதல் அளித்திடும் நலம் கொண்டு அதிசயங்கள் அனுதினம் காண்பேன். தந்தே இறைவா என் எளிய காணிக்கையாக என்னையே படைத்தேன் தலைவா என் அன்பினை அர்ப்பணமாக்க. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இவ்வலி எல்லாம் வல்ல தந்தை ஆகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, புனித மத்தேயுவின் விழாவை கொண்டாடும் நாங்கள் எம் வேண்டல்களையும் பழிபொருள்களையும் உம்மிடம் கொண்டு பணிவுடன் வேண்டுகின்றோம். அதனால் திருத்தூதர்களின் போதனையால் நீர் வளப்படுத்திய நம்பிக்கையில் உம் திரு அவையை கனிவுடன் கண்ணோக்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை
மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எந்நாளும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் புனிதர்கள் பெருமை அடைவதால் நீர்மாட்சி பெறுகின்றீர். அவர்களுடைய பாடுகளை சார்ந்தவை அனைத்தும் உம்முடைய ஆற்றலின் வியத்தகு செயல்களே. நீரே எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக அவர்களுக்கு இத்தகைய நம்பிக்கை ஆர்வத்தை கனிவுடன் கொடுத்திருக்கின்றீர். நிலைத்திருக்கும் உறுதிப்பாட்டை ஊட்டியிருக்கின்றீர். கடும் துயரிலும் வெற்றியை அளித்திருக்கின்றீர். ஆகவே விண்ணகத்திலும் மண்ணகத்திலும் உள்ள அனைத்தும் உம்மை தொழுது வணங்கி புதியதொரு பண்பாடுகின்றன. வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் நாங்களும் சேர்ந்து முடிவின்றி ஆர்ப்பரித்து பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர். உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனில் உன் திருமகனாகிய எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உயிர்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்பு கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையராது ஒன்று சேர்த்து வருகின்றீர். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே தூய ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகிறோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள். ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள். ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாகச் செய்யுங்கள்.
நம்பிக்கையின் மறை பொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரை உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய விண்ணேற்றத்தையும் நாங்கள் நினைவு கூறுகின்றோம். இவர் மீண்டும் வருவார் என எதிர்பார்த்திருக்கும் நாங்கள் இப்புனிதமான உயிருள்ள பலியை நன்றி செலுத்தி உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். உமது திரு அவையின் காணிக்கையை கண்ணோக்கி அருள உம்மை மன்றாடுகிறோம். இப்பலியினால் இரு உளம் கனிய திருவுளமானீர். இவ்வாறு உம்முடைய திருமகனின் திருவுடல் திரு இரத்தத்தால் ஊட்டம் பெறும் நாங்கள் அவருடைய தூய ஆவியால் நிரப்ப பெற்று கிறிஸ்துவுக்குள் ஒரே உடலும் ஒரே உள்ளமும் உடையவராக விளங்க செய்வீராக. இவரே எங்களை உமக்கு என்றும் காணிக்கையாக்குவாராக. இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், மாட்சிமிகு மறைசாட்சியர், இன்று நாங்கள் கொண்டாடும் புனித மத்தேயு மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பேச்சுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என மன உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகிறோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உமடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஆரோக்கியராஜ், ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெறச் செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல்களுக்கு கனிவுடன் செவி சாய்த்திரளும். கனிவுள்ள தந்தையே, எங்கும் சிதன்றிருக்கும் உம்முடைய பிள்ளைகளை கனிவுடன் உம்மோடு சேர்த்து கொள்ளும். இறந்து போன எங்கள் சகோதர சகோதரிகளையும் உமக்கு உகந்தவர்களாய் வாழ்ந்து இவ்வுலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருளும். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கி இருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் மாற்றியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்ற பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்த
ஆண்டவரே, தீமை அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிறேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குகிறவர். செம்மறியின் திருவிருந்துக்கு அழைக்க பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும். ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு. ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போது உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம். இனிய இயேசுவே, நாங்கள் தகுதியற்றவர்களாய் இருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்து வாரும். உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முள் எழுந்து வாரும். உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்ற வாரும். தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திட வாரும். நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழிநடத்த வாரும். எல்லா நலன்களும் வளங்களும் எங்களை நிரப்ப வாரும். ஆமேன். நன்றி கூறி மன்றாடுவோமாக. ஆண்டவரை புனித மத்தேயு தமது இல்லத்தில் மீட்பரை விருந்தினராக மகிழ்ச்சியுடன் வரவேற்றார். மீட்பு அளிக்கும் மகிழ்ச்சியில் பங்கு பெற்ற நாங்களும் நேர்மையாளர்களை அல்ல பாவிகளையே மீட்புக்கு அழைக்க வந்த கிறிஸ்துவின் திருவுணவால் என்றும் புத்துயிர் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்துபடியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. சிறப்பாசிரியர் பெற தலைவணங்கி மன்றாடுவோம். திருத்தூதர்களின் அடித்தளத்தில் உங்களை உறுதியாய் நிற்கச் செய்த இறைவன் மத்தேயு என்னும் திருத்தூதரின் மாட்சியுள்ள பரிந்துரையின் பயனாக உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. திருத்தூதர்களின் போதனையாலும் எடுத்துக்காட்டாலும் உறுதி பெற்ற உங்களுக்கு அருளிய இறைவன்
அவர்களுடைய பாதுகாவலால் அனைவர் முன்னிலையிலும் நீங்கள் உண்மைக்கு சாட்சிகளாய் திகழ்வீர்களாக. திரு தூதர்களுடைய போதனையால் நம்பிக்கையில் உறுதிப்படுத்தப்பட்ட நீங்கள் அவர்களுடைய பரிந்துரையால் நிலையான விண்ணக வாழ்வின் உரிமை பேச்சினை பெற தகுதி பெறுவீர்களாக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. மனோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. மனோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. மின்னொளிர் தாரகை தாயினி, கண்ணொளிர் வீசிடும் மாரணி. விண்ணொளிர் தாரகை தாயினி, கண்ணொளிர் வீசிடும் மாரணி. பாவமேதுமில்லா சீலி பாவிகளின் செல்வராணி, பாதுகாத்து ஆளுவாய் நீ. மனோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. மனோகராணி வையகராணி மண்ணீதிலே புனித மாதுனி. நிலையான புகழுக்குரிய தூய இறை நற்கருணைக்கு எல்லா காலமும் தொழுகையும் புகழும் போற்றியும் மாட்சிமையும் உண்டாக கடவது. தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். Subscribe to KC Trichy YouTube channel. Like, share and comment.